1990களில் ரொம்ப ஃபெமிலியராக இருந்த ஒரு கிரிக்கெட்டர். அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வினோத் காம்ப்ளி. நிறையா பேருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சச்சின் டெண்டுல்கர் காலத்திலேயே இருந்த ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட்டர்னு சொல்லலாம். பேட்ஸ்மேன்னா அப்படி ஒரு பேட்ஸ்மேனு. பள்ளிக்கூட அளவில் சச்சின் டெண்டுல்கரோடு இணைஞ்சு 664 ரன்கள் எடுத்து உலக சாதனை படைத்தவர் அப்படின்னு சொல்லலாம். இருவரும் நெருங்கிய நண்பர்கள், சச்சின் டெண்டுல்கரும் வினோத் காம்ப்ளியும். அதே பார்த்திங்கன்னா மிக குறைந்த போட்டிகளில் 14 இன்னிங்ஸில் 1000 ரன் எடுத்தவர் இவர் ஒருத்தரே அப்படின்னு சொல்லலாம். வினோத் காம்ப்ளி மட்டும்தான். அடுத்தடுத்த போட்டிகளை 2 இரட்டை சதங்களை அடித்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியவர் தான் வினோத் காம்ப்ளி. இவர் நீண்ட காலம் விளையாடி இருக்க வேணும். ஆனால் இவர் மேலே ஒரு தவறான நடவடிக்கைகள்லாம் சுட்டி காட்டப்பட்டதன் பேரில் அதே மாதிரி ஃபார்ம் அவுட் ஆனதும் ஒரு காரணம். சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டுலேருந்து ஒரு 2000 ஆண்டுலேயே விலகிட்டார் அப்படின்னு சொல்லணும். 1996 உலகக்கோப்பை போட்டியில் இலங்கைக்கு எதிரான அரையிறுதி போட்டியில் இந்தியா தோற்றபோது கண்ணீருடன் மைதானத்தை விட்டு வெளியேறிய காட்சி ரசிகர்களால் மறக்க முடியாத ஒன்று அப்படின்னு சொல்ல. அவருடைய சில செயல்பாடுகள் அவ்வளோ திருப்திகரமாக இல்லை. அதனாலேயே அவர் சீக்கிரமே கிரிக்கெட் உலகத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கூட பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கடுமையான நோய்க்கு ஆட்பட்டு அதுலேருந்து இப்போ சிகிச்சை பெற்று மெல்ல மெல்ல வெளிவந்துட்டுருக்கார் அப்படின்னு சொல்லணும். இளம் வயதிலேயும் புகழின் உச்சிக்கு போனவர் ஆட்டத்தின் கவனத்தை செலுத்துவதை விட மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்த ஆரம்பித்தது மிகப்பெரிய குறைபாடாயிடுச்சு. ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தனது நண்பர் சச்சின் பற்றி ஒரு தவறான தகவல்லாம் சொல்லிட்டார். அதாவது தனக்கு சரியாக உதவவில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டார். ஆனால் அதுக்கப்புறமும் சச்சினும் அவரும் சமாதானமாக இருந்திருக்காங்களாம் சொல்லப்படுது. சச்சினை விட சிறந்த வீரர் என்று புகழ்பெற்ற வினோத் காம்ப்ளி முறையான வழிகாட்டுதல் மற்றும் கட்டுப்பாடான வாழ்க்கை இல்லாதால் தனது கிரிக்கெட் வாழ்க்கை இழந்தார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உடல்நிலை குறைபாடு ஏற்பட்டு வறுமையில் போராடி வருகிறார். பிசிசிஐ கொடுக்கக்கூடிய பென்ஷன் பணத்தில் தான் அவர் வாழ்க்கையை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு மிகச்சிறந்த கிரிக்கெட் வீரர் இன்றைக்கி பென்ஷன் பணத்தில் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காரு. சொத்து சேர்க்கையெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையெல்லாம் ஏன் ஏற்பட்டது? இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். டெஸ்ட் போட்டியில் 17 போட்டிகளில் 1084 ரன்கள் எடுத்தவர். ஒரு நாள் போட்டிகளில் 104 போட்டிகளில் 2477 ரன் எடுத்தவர். இப்படி பல சாதனைகள் செஞ்சவர்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை இன்னைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். சுனில் கவாஸ்கர் கூட அவருக்கு இப்போ உதவி செஞ்சிட்ருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. இப்படி அவருடைய வாழ்க்கை மாறி போயிடுச்சு. மிகப்பெரிய சாதனையாளர் கிரிக்கெட் உலகத்தில். சச்சினை விட அதிகமாக ரன் எடுத்தவர் இன்றைக்கி வாழ்க்கை நிலையில் ரொம்ப பின்தங்கிய நிலைக்கு போயிட்டார். உடல்நிலை பாதிப்பு வேறு ஏற்பட்டு நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையிலிருந்து இப்போ வெளியில் ரொம்ப கடினமான ஒரு வாழ்க்கையை, நிதி நெருக்கடி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அவருடைய ஜாதகத்தில் என்ன மாதிரியான நிலை காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நல்லா இருக்கிறதா நம்ம பார்க்குறோன்னு சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் இவ்வளோ பெரிய கிரிக்கெட்டர், எப்பேற்பட்ட ஒரு கிரிக்கெட்டர், அவருடைய வாழ்க்கை எப்படி திசை மாறி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்போ அவருடைய ஜாதகத்தில் என்ன மாதிரியான சிக்கல் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இவர் கன்னிலக்னத்தின் அதிபதி புதன் குருவோட இணைஞ்சு அமர்ந்து 4ஆம் வீட்டில், அதாவது தனுசு ராசியில் அமர்ந்திருக்காரு. இந்த கன்னிலக்னம் அப்படின்னு சொன்னாலே அதாவது இது உபயலக்னம்னு சொல்லலாம். உபயலக்னத்துக்கு பாதகாதிபதி 7ஆம் அதிபதி. அப்போ இந்த இடத்துல குரு தான் இங்கே பாதகம் செஞ்சுருக்காரு. குருவோடையே இணைஞ்சு புதன் அமர்ந்திருப்பது ஒரு கடினமான நிலை இவருக்கு உருவாயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம பாதகாதிபதியை பற்றி பேச வேண்டியிருக்கு. என்ன காரணம்னா, ஒரு நிலை நல்லா இருந்ததுன்னா நம்ம கவலைப்பட வேண்டாம், நம்ம பாதகத்தை பற்றி பேச வேண்டாம், தீமைகளை பற்றி பேச வேண்டாம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அப்போ இந்த கன்னி லக்னத்தின் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா 4ஆம் வீட்டில்
குருவோடு சேர்ந்து அமர்ந்திருக்காரு. இந்த பாதகாதிபதியும் லக்னாதிபதி இணைஞ்சதாலேயே இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டிருக்குன்னு கூட சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன், சந்திரன் மற்றும் ராகு இணைஞ்சு அமர்ந்திருக்காங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா ராகுவும் சந்திரன் இணைஞ்சாலோ இல்லை சூரியனும் ராகு இணைஞ்சாலோ அது கிரகணம் போன்ற அமைப்புன்னு சொல்லலாம். ஆனால் பெரும்பாலும் எல்லாருக்கும் ஜாதகத்தில் சூரியன் ராகு இணைஞ்சிருக்கும், இல்லை சந்திரன் ராகு இணைஞ்சிருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் ராகுன்னு சூரியன் சந்திரன் 2 பேருமே ராகுவோடு இணைஞ்சதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் அவருக்கு ஏற்பட்டதுக்கு இதுவே ஒரு காரணமாக கூட இதையும் ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த லக்னத்துக்கு 11ஆம் வீடான கடகத்துக்கு அதிபதி தான் சந்திரன். அவர் 5ஆம் இடத்துல ராகுவோடு இணைஞ்சு அமர்ந்திருக்காரு. 12ஆம் வீடான சிம்மத்தோடைய அதிபதி தான் சூரியன். அவர் இங்கே 5ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன் ராகு இணைஞ்சு அமர்ந்திருக்காங்க. இந்த 11ஆம் அதிபதி சந்திரன் ராகுவோடு இருக்கான்னு சொன்னோம். அதுவும் கிரகணம் போன்ற அமைப்பு. அதே மாதிரி லக்னத்துக்கு 11ஆம் வீட்டில் கேது அமர்ந்துட்டார். இதுவும் ஒரு முக்கியமான இந்த சொத்து சேர்க்கை இல்லாமல் போனதுக்கு 11ஆம் இடம் தான் லாபஸ்தானம். லாபம் இல்லாமல் போனதுக்கு 11ஆம் இடத்துல கேது அமர்ந்ததும் ஒரு காரணமாக அமையலாம். அதே மாதிரி அந்த இடத்தின் அதிபதியான சந்திரன் போய் ராகுவோடு இணைஞ்சு 5ஆம் ஸ்தானத்தில் உட்கார்ந்ததும் இது ஒரு காரணமாக அமைந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து அவர் லக்னத்தை பார்த்ததாலேயே அவர் வீரியமிக்க ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லலாம். சிறு வயதிலேயே மிகப்பெரிய புகழை பெற்றார் கிரிக்கெட் விளையாட்டின் வாயிலாக. எப்போதுமே ஒரு விளையாட்டுத்துறைக்கு முக்கியமானதே செவ்வாய் தான். ஆனால் அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய அமைவு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கும். 6ஆம் இடம் ருணரோகஸ்தானம்னு சொல்கிறது. அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்குன்னு சொல்லலாம் அந்த விளையாட்டு வீரருக்கு. 7ஆம் இடத்துல இருந்து அவர் செவ்வாய் லக்னத்தை பார்ப்பது அப்படிங்கிறது சில பேரோட ஜாதகத்தில் பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறது ஒரு தோஷமான தன்மை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த தோஷமான தன்மையால் தான் இவருக்கு பார்த்தீங்கன்னா 2 மனைவிகள் அமைஞ்சிருக்காங்க. லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுடைய அதிபதி குருவும் புதனும் சேர்ந்து 4ஆம் இடத்துல அமைஞ்சிருக்காங்க. இவருக்கு 2 மனைவிகள் அமைஞ்சிருக்காங்க. இப்போ 2வது மனைவியோடு வாழ்ந்துட்டு இருக்கதா தான் ஒரு தகவல். அப்போ லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது ஒரு ஜோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவரே விளையாட்டு இவருக்கு மிகச்சிறப்பான விளையாட்டுத்தன்மையை கொடுத்துருந்தாலும் இப்போ ஒரே கிரகம் தான், அது 2 விதமான பலன்களை கொடுக்கும். நல்ல பலன்களையும் கொடுக்கும், கெட்ட பலன்களையும் கொடுக்கும். லக்னத்துக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன் சூரியன் ராகுவும் இணைஞ்சு அமர்ந்து சிறிய வயதிலேயே மிகப்பெரிய புகழை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து அவரும் நல்ல விளையாட்டு திறனை கொடுத்திருந்தாலும் இவர்களெல்லாமே இவங்களுடைய வாழ்க்கையில் சிக்கலை ஏற்படுத்துவதற்கு ஒரு காரணமாக அமைந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் 9ஆம் வீடு பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானத்துக்குரிய சுக்கிரன் பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. அதே மாதிரி அந்த பாக்கியஸ்தானத்தில் சனீஸ்வரன் அமர்ந்திருக்காரு. இதெல்லாம் கூட அவருக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்போதுமே ஜாதகத்தில் ஒரு சில கிரகங்கள் நன்மைகளை கொடுக்கும், அதே கிரகங்கள் தீமைகளையும் கொடுக்கும். நன்மைகளையும் அனுபவிக்க வேண்டியிருக்கு, தீமைகளையும் அனுபவிக்க வேண்டியிருக்கு. ஆனால் எது பெரியதாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நன்மை அதிகமாக இருந்தால் நம்ம நன்மையை மட்டும் எடுத்துக்கலாம். ஆனால் தீமை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் இப்போ அவருடைய ஜாதகத்தில் அது காட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மனோகாரகனான சந்திரன் ராகுவோடு இணைஞ்சிருப்பது எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையோட கொடுத்து அவர் பல சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் மாட்டிக்கக்கூடிய நிலைமையை உருவாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இவருடைய ஜாதகத்தில் இந்த கிரக இணைவுகள் அவருக்கு சாதகமாக இருந்து அப்புறம் இல்லாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி லாபஸ்தானத்தில் போய் கேது உட்கார்ந்ததுனால அவர் லாபத்தை இல்லாமல் செஞ்சு சொத்து சேர்க்கை இல்லாமல் செய்து, அதே மாதிரி அந்த லாபாதிபதி சந்திரனும் போய் ராகுவோட உட்கார்ந்தது அவருக்கு ஒரு பெரிய சொத்து சேர்க்கை இல்லாமல் செய்து இன்றைக்கி வெறும் பென்ஷன் பணத்தில் குடும்பத்தை நடத்திட்டு இருக்கார். அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்திலையும் நிறையா பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கார். அதுக்கு காரணம்னு பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி சனீஸ்வரன் தான், 5ஆம் அதிபதியும் சனீஸ்வரன் தான். 5ஆம் அதிபதி ஜாதகத்தில் நல்லா இருந்தால் நல்லது, 6ஆம் அதிபதி கெட்டு போனால் நல்லது.
ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் மற்றும் 6ஆம் அதிபதியான சனீஸ்வரன் ரிஷபத்தில் மிகச்சிறப்பாக 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. இது நன்மை மற்றும் அதிகமான தீமைகளை தரக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.